தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் பதவியில் நியமிக்கப்பட்டனர் மீண்டும் பதவியில் நியமிக்கப்பட்டனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தல் படுதோல்வி அடைந்தது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 47 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பிறகு சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அதிமுக 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி தலைமையில் நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தனர். 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் தவேக அரசுக்கு ஆதரித்து வாக்களித்தனர். சட்டசபை அதிமுக குழு இரண்டாக உடைந்தது. ஆனால் பிறகு சமாதானமாகி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒருங்கிணைந்தனர். எடப்பாடி பழனிசாமி சட்டசபை அதிமுக குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது அதிருப்தியாளர்களுடைய பதவிகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பிடுங்கினார். உதாரணத்துக்கு நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சண்முகநாதன் ஆகியோருடைய பதவிகளை பிடுங்கினார். பதவிகள் பிடுங்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவி நியமிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மௌனம் காத்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. சட்டசபை இடைத்தேர்தல் 6 தொகுதிகளுக்கு நடைபெற உள்ளது. கட்சி கோஷ்டி பூசல் இல்லாமல் ஒருங்கே தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் என முடிவு செய்தார். தனது வைராக்கியத்தை தூக்கி வீசிவிட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கியுள்ளார். எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் தங்கமணி, வீரமணி, காமராஜ், சண்முகநாதன் உள்ளிட்ட பலர் கட்சியின் அமைப்பு செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர். கட்சியில் பதவி பிடுங்கப்பட்டவர்கள் மீண்டும் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது அதிமுகவுக்கு ஒரு நல்ல அறிகுறியாக தென்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை தூக்கி வீசிவிட்டு கட்சியை வெற்றி பாதையில் வழிநடத்த கீழே இறங்கி வந்துள்ளார் என அதிமுக தொண்டர்கள் பேசிக்கொள்கின்றனர்.